வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். இது இன்றைய நாளிதழில் வந்த செய்தியாகும். அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாக நேர்காணலில் இதுவரை 38% பேருக்கு வேலைவாய்ப்பு. கடந்த 3 ஆண்டுகளை விட மந்தமாக இருப்பதாக தகவல். சென்னை, ஏப்ரல் 7 அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாக நேர்காணல் மூலம் 38% பேருக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும், கடந்த 3 ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் நடப்பாண்டு மந்தமாக இருப்பதாகவும் தகவல் கிடைத்துள்ளன. இன்ஜினியரிங் கல்லூரிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு அவர்களுடைய இறுதி ஆண்டின் நிறைவிலேயே வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் வளாக நேர்காணல் கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தப்படுகின்றது. இதனால்தான் இன்ஜினியரிங் படிப்புகளுக்கு கடும் கிராக்கி இருந்து வருகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாக நேர்காணல் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 2வது வாரத்தில் தொடங்கி மே மாதம் இறுதி வரையில் நீடிக்கும். அதன்படியே நடப்பாண்டிலும் வளாக நேர்காணல் தொடங்கியது மந்தம். இந்த ஆண்டு 2625 பேர் வளாக நேர்காணலில் பங்கேற்க விருப்பம் தெரிவித்திருந்தனர். வளாக நேர்காணலில் தகுதி வாய்ந்த மாணவ மாணவிகளை தேர்வு செய்ய ஆப்பிள், டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், மைக்ரோசாஃப்ட், ஃபோர்டு, ஹுண்டாய் போன்ற முன்னணி நிறுவனங்கள் உட்பட 210 நிறுவனங்கள் பங்கேற்றன. அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் ஆண்டு வருமானம் ரூபாய் 5 லட்சம் முதல் 30 லட்சம் வரையிலான ஊதியத்துடன் வேலைவாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நிறுவனங்களை மட்டுமே வளாக நேர்காணலில் பங்கேற்க செய்தது. வழக்கமாக தகவல் தொழில்நுட்ப பிரிவுகளில் ஐடி தொடர்புடைய நிறுவனங்கள் வேலைவாய்ப்புகளை வாரி வழங்கும். ஆனால் இந்த ஆண்டு அது மந்தமாக இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. இதுவரை 998 பேருக்கு மட்டுமே வேலை வாய்ப்பு. கோர் படிப்புகளான கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்புகளான வேலைவாய்ப்புகள் வழக்கமாக இருக்கும் அளவுக்கே இருக்கின்றன. மொத்தத்தில் 2625 பேர் விருப்பம் தெரிவித்ததில் 998 பேருக்கு இதுவரை வேலைவாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும், அதில் 3 நிறுவனங்கள் 3 பேருக்கு ஆண்டு வருமானம் ரூ. 30 லட்சத்தில் வேலை வாய்ப்புகளை வழங்கி இருப்பதாகவும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் பல்கலைக்கழக தொழிற்சாலை ஒத்துழைப்பு மையத்தின் சண்முக சுந்தரம் தெரிவித்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் நடப்பாண்டில் அண்ணா பல்கலைக்கழக வளாக நேர்காணல் சற்று மந்தமாகவே இருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த ஆண்டில் இதே நேரத்தில் வேலைவாய்ப்பு நேர்காணலுக்கு விருப்பம் தெரிவித்தவர்களில் கிட்டத்தட்ட 50%க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைத்திருந்தது. ஆனால் நடப்பாண்டில் இதுவரை 38% பேருக்கு மட்டுமே வேலைவாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் நிறுவனங்கள் நேர்காணலில் பங்கேற்ற போது அவர்கள் முன்வைத்த ஊதியம் குறைவாக இருந்ததால் மாணவ மாணவிகள் அதில் அதிக ஆர்வம் காட்டாததும், வளாக நேர்காணலில் விருப்ப தேர்வர்களை ஆப்ஷன் செலக்ட் தேர்வு செய்து வைக்கவும் வாய்ப்பு இருந்த நிலையில் அதையும் மாணவர்கள் சரியாக பயன்படுத்தாததும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. இதனால் வேலைவாய்ப்புகள் எண்ணிக்கை குறைவாக உள்ளது. இதனை அடுத்து மீண்டும் டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் நிறுவனங்களை வளாக நேர்காணலுக்கு அழைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் சரியாக மாணவ மாணவிகள் தேர்வு செய்தால் வேலை வாய்ப்புகளின் எண்ணிக்கை
உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் வேலைவாய்ப்பு விவரங்கள். கடந்த 2021-22 ஆண்டில் அண்ணா பல்கலைக்கழக வளாக நேர்காணலில் பங்கேற்ற மாணவர்கள் அவர்களில் வேலைவாய்ப்புகளை தேர்வு செய்த விவரங்கள் வருமாறு. ஆண்டு பங்கேற்றவர்கள் வேலைவாய்ப்பு பெற்றவர்கள் சதவீதம் 2021-22 3118, 2114 சதவீதம் 68, 2022-23 2901, 1842 64, 2023-24 2119 1267 60 சதவீதம், 2024-25 2625 வேலைவாய்ப்பு பெற்றவர்கள் 998 சதவீதம் 38. இந்த செய்தியானது இன்றைய நாளிதழில் வந்த இன்றைய நாளிதழில் வந்த முக்கிய செய்தியாகும். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.